வணக்கம் மக்களே. சப்போஸ் தமிழ்நாடு விட்டு வெளியே போறதுக்கு நம்மளுக்கு பாஸ்போர்ட் விசா தேவைன்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்தியா கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினது என்னமோ உண்மைதான். ஆனா அப்ப இருந்த இந்தியா நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. பல துண்டுகளா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா அந்த எல்லா துண்டுகளையும் ஒரே ஒரு மனுஷன் தான் இணைச்சாரு. அவர் தான் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல், த அயன் மேன் ஆஃப் இந்தியா. அண்ட் இதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா அவர் பர்த்டே நம்ம நேஷனல் யூனிட்டி டேவா கொண்டாடுறோம். சர்தார் பட்டேல், விபி மேனன், நேரு சாச்சா இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்தியா இருக்கிறதுக்கு காரணமானவங்க. நம்மள நிறைய பேருக்கு விபி மேனன் யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ தட் நிறைய பேர் இன்னும் தெரிஞ்சுப்பாங்க. இவங்க எல்லாம் போராடி வேலை பார்த்ததுனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மிலிட்டரி, எக்கனாமிக்கலா எல்லா விதத்திலும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வீடியோல இவங்க எல்லாம் எப்படி பாடுபட்டு நம்ம காஷ்மீர், ஹைதராபாத், ஜூனாகட் அப்புறம் ஜோத்பூர் எல்லாம் இந்தியா கூட இணைச்சாங்கன்றதான் பார்க்க போறோம். 1947 இந்தியா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இப்படி இல்ல, இப்படிதான் இருந்துச்சு. ஏறக்குறைய அப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அபிஷியலி 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. துணில இருந்து, கல்ச்சர்ல இருந்து, கடவுள்ல இருந்து, மொழி எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பிரிட்டிஷர்ஸ் போனதுக்கு அப்புறம். ஒன்னு இந்தியா கூட சேர்றது, ரெண்டாவது பாகிஸ்தான் கூட சேர்றது, இல்லனா மூணாவது ஆப்ஷன் இண்டிபெண்டன்டா இருக்கிறது. இவங்க இந்தியா இல்ல பாகிஸ்தான் கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க ஆட்சியை வந்துட்டு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா அந்தந்த கவர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் தருவாங்க. ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சு தான் இந்த சேர்க்கையே நடந்துச்சு. முதல் பாயிண்ட் செக்யூரிட்டி. இந்தியா கூட சேர்ற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான் செக்யூரிட்டி தருவாங்க. ரெண்டாவது ஃபாரின் அஃபேர்ஸ். அவங்களோட எல்லா ஃபாரின் அஃபேர்ஸும் இனிமேல் இந்தியன் கவர்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் மூணாவது முக்கியமான பாயிண்ட் கம்யூனிகேஷன்ஸ். எல்லா கம்யூனிகேஷன்ஸ் இன்க்ளூடிங் போஸ்ட், ரோட்ஸ், ரயில்வேஸ் ஆர் எனி அதர் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸா இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் தான் பாத்துப்பாங்க. என்னதான் இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்தாலும் அவங்களெல்லாம் ஒத்துக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பரம்பரையா அவங்க ஆண்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட நிலத்தை இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட ஒரு பகுதியா கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டும் ஒரு சாமானியனோட ஓட்டும் ஈக்குவல் தான். இது ஆக்சுவலா ஒரு சிச்சுவேஷன் தான். இந்த மாதிரி சர்தார் பட்டேலும் விபி மேனனும் 565 டைம்ஸ் எல்லா பிரின்ஸையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இப்போ நம்ம பாக்குற இந்தியாவை உருவாக்க மோஸ்டா எல்லாரையும் சர்தார் பட்டேலும் விபி மேனனும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தவிர. இங்கதான் நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸோட ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா குஜராத்தோட ஜூனாகட்ல பாத்தீங்கன்னா மேஜரா பாப்புலேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிந்து தான். ஆனா அங்க ரூல் பண்ணிட்டு இருந்த ராஜா வந்துட்டு ஒரு முஸ்லீம். ஜூனாகடும் பாகிஸ்தானோட சேர்றதுக்கு முடிவு பண்ணிருந்தாங்க. இதே மாதிரி தான் ஜோத்பூர் அண்ட் ஹைதராபாத்தும் முடிவு பண்ணிருந்தாங்க. ஜோத்பூரோட அரசர் ஹனாவத் சிங் ராத்தோர் யோசிச்சாரு, பாகிஸ்தான் ஒரு புது கண்ட்ரி, அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேவர்ஸ் வாங்கி நம்ம ராயல் ஸ்டேட்டஸ நம்ம தக்க வச்சுக்கலாம்னு யோசிச்சாரு. அண்ட் அவர் என்ன பண்ணாருன்னா முகமது அலி ஜின்னா கிட்ட கராச்சி போர்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு பர்மிஷனும், அது மட்டும் இல்லாம ஜோத்பூர்ல இருந்து ட்ரேட் பண்ற எல்லா கூட்ஸ்க்கும் பாகிஸ்தானுக்கு டாக்ஸ் தரப்படாதுன்னு சொல்லி கோரிக்கைகள் எல்லாம் கேட்டிருந்தாரு. அண்ட் ஜின்னாவும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஜோத்பூர் பாகிஸ்தான் கிட்ட போயிருந்தா நடுவுல இருக்க எல்லா குட்டி குட்டி ஸ்டேட்டும் மெதுவா பாகிஸ்தானுக்குள்ள போயிருக்கும். ஆனா சர்தார் பட்டேல் இதை நடக்க விடல. ஜூனாகட் மக்கள் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ 99.2% பீப்பிள் இந்தியால தான் இருக்குன்னு ஓட் பண்ணாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா ஃபுல் குஜராத்தும் இப்ப இந்தியாவோட தான் இருக்கு. அண்ட் இதனால பாத்தீங்கன்னா அந்த நவாபும் பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோத்பூர் கேஸ்ல ஹனாவத் சிங் கராச்சில கேட்ட டேர்ம்ஸ் சர்தார் பட்டேல் கட்சில தரதா ப்ராமிஸ் பண்ணாரு. அப்பப்போ டிப்ளமசிலையும் அப்பப்போ எக்கனாமிக்கலாவும் ஒன்னோட ஒன்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்தியாவோட சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு சில இடத்துல அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி தான் ஃபோர்ஸஸ் இறக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்போ ஹைதராபாத் கேஸுக்கு வந்தோம்னா ஹைதராபாத் ஏறக்குறைய நம்ம இந்தியாவோட ஹார்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. பாப்புலேஷன் அண்ட் ரெவென்யூலயும் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஒரு பிரீமியர் ஸ்டேட்டா தான் இருந்துச்சு. பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 16 மில்லியன் இருந்துச்சு. ஆனுவல் ரெவென்யூ பாத்தீங்கன்னா 26 கோடி ரூபீஸ் இருந்துச்சு. அண்ட் ஏர் வைஸ் பாத்தீங்கன்னாலும் அது 82,000 ஸ்கொயர் மைல்ஸ் இருந்துச்சு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மள ஆண்ட பிரிட்டிஷர்ஸோட யுனைடெட் கிங்டம் சைஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்துச்சு. அண்ட் அப்போ இருந்த ஹைதராபாத் நவாபும் உலக பணக்கார பட்டியல்ல ஒருத்தரா இருந்தாரு. அண்ட் அவர் யோசிச்ச மாதிரி ஹைதராபாத் பாகிஸ்தான் கூட சேர்ந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? பாகிஸ்தானுக்கு ஹைதராபாத்தை கவர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்படியே பண்ணாலும் கடைசியில அது பங்களாதேஷ் மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். நம்ம நாட்டோட சென்டர்லயே நமக்கு பார்டர் பிரச்சனை இருந்திருக்கும். அண்ட் இதை விட்டா இந்தியாவோட ஹார்ட்லயே அல்சர் வந்துரும் சொல்லிட்டு 1947 பட்டேல்ஜி இந்தியாவோட சேர்றதுக்கு அந்த நவாபை கேட்டப்போ அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இதுக்கு மேலாம் போய் 15 ஜான் 1947 ஹைதராபாத் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா அறிவிச்சிட்டாரு. அக்டோபர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க நியூட்ரல் அக்ரிமெண்ட்ல தான் இருந்தாங்க. ஆனா மெதுவா லோக்கல் ரெபிள் ஃபோர்ஸ் ரசாக்கர்ஸ்
ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னசென்ட் மக்கள்ஸ் அப்புறம் அனிமல்ஸ் எல்லாத்தையும் கொன்னு குவிக்க ஆரம்பிச்சாங்க. பெண்களை பயங்கரமா துன்புறுத்தினாங்க. எக்கச்சக்கமான படுகொலைகளை பண்ணி ஹைதராபாத் பீப்பிள அடக்கி வச்சிருந்தாங்க. இவங்க எல்லாம் பவர்ஃபுல் பொலிட்டிஷியன் காசிம்க்கு கீழே தான் ஆபரேட் ஆயிட்டு இருந்தாங்க. அவரு ஹைதராபாத்தை எப்படியாச்சும் பாகிஸ்தான் கூட சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அண்ட் இந்த படுகொலைகள் தான் பாத்தீங்கன்னா நம்ம நேருஜிக்கு உள்ள நுழையிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டா கிடைச்சது. நம்ம ஹோம் மினிஸ்டரின் கட்டளைப்படி செப்டம்பர் 1948 இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் போலோவை லான்ச் பண்றாங்க. அடுத்த 5 நாள்லயே பாத்தீங்கன்னா ரசாகர்ஸை வீழ்த்தி ஹைதராபாத இந்தியாவோட சேர்த்தாங்க. அண்ட் இப்போ நம்ம காஷ்மீர் கதைக்கு வந்தோம்னா, காஷ்மீருக்காக நம்ம கடந்த 76 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல நம்ம 3 கடுமையான வார எதிர்கொண்டிருக்கோம். பல லட்சம் மக்கள் இந்தியாலயும் சரி பாகிஸ்தான்லயும் சரி கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, அதுக்குள்ளதான் நமக்கு 3 ஸ்டேட்டுக்கு தேவையான வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு. அண்ட் அதை நம்பிதான் நிறைய அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸும் ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் இது மட்டும் இல்லாம அடிஷனலா முக்கியமான ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸும் அங்கதான் இருக்கு. இது மட்டும் பாகிஸ்தான்குள்ள போயிருந்துச்சு, இந்தியா தண்ணிக்காக பாகிஸ்தான் கிட்ட ரொம்ப போராட வேண்டியதா இருந்திருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் நமக்கு ஜியோகிராபிக்கலி மட்டும் இல்லாம ஜியோ பொலிட்டிக்கலாவும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். சோ 1947ல இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 பேருமே அவங்களோட ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்த்துக்கிறது ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. அப்போ காஷ்மீரோட ராஜா ஹரி சிங் 2 பேரு கூடயும் சேர இன்ட்ரெஸ்ட் காட்டல. சோ அவர் நியூட்ரலாவே இருந்தாரு. 12th ஆகஸ்ட் 1947 ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா கூட ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனா பிரிட்டிஷர்ஸ் இந்தியா விட்டு வெளியே போக 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 அந்த மகாராஜாக்கு 2 பெரிய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. ஒன்னு, அவரோட பாதுகாப்புக்கு இருந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. ஏன்னா பேசிக்கலி அவங்க எல்லாருமே பிரிட்டிஷர்ஸ் தான். சோ அவங்க கிளம்பிட்டாங்க. நாட்டுல ஏதாச்சும் ரிவோல்ட் வந்தாலும் அவரை காப்பாத்துறதுக்கு அவங்க வரமாட்டாங்க. 2வது பிரச்சனை, அவரால் காஷ்மீர் பார்டரை கண்காணிக்க முடியல. அதனால எக்ஸ்டர்னல் அக்ரேஷன்ஸ்க்கும் நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மேல ஒரு தலைவலி வந்துச்சு. ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் போட்டு 12வது நாளே பாகிஸ்தான் ஒரு வார்னிங் லெட்டர் அனுப்புறாங்க. மகாராஜா, முடிவு பண்ற நேரம் வந்துருச்சு. ஒன்னு பாகிஸ்தானை சூஸ் பண்ணுங்க, இல்ல தவிர்க்கவே முடியாத பல சிக்கல்கள் வரும். 22nd of October பாகிஸ்தான் அவங்களோட ட்ரைபல் குரூப்ஸ காஷ்மீருக்குள்ள அனுப்பி ஆபரேஷன் குல்மர்க செயல்படுத்தினாங்க. இந்த குரூப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மாடர்ன் வெப்பன்ஸோட பாகிஸ்தான் ஜெனரல்ஸோட டைரக்ட் ஆர்டருக்கு கீழே காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சு அழிவை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. 24th of October மகாராஜா இந்தியா கிட்ட மிலிட்டரி அசிஸ்டன்ஸ்க்காக வந்தாரு. இத பட்டேல்ஜி கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி காஷ்மீரை இந்தியா கூட சேர்க்க முடிவு பண்ணாரு. இமிடியட்லி மேனன்ஜி காஷ்மீர் பறந்து போய் மகாராஜா கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட்ல 26th of October அன்னைக்கு கையெழுத்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியும் ஸ்ரீநகருக்கு அனுப்பப்பட்டாங்க. கொஞ்ச நாள்லயே இந்தியன் ஆர்மி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. 5th of January 1949 சீஸ் ஃபயரை அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படிதான் இந்தியன் ஆர்மி காஷ்மீரை இந்தியாக்குள்ள சேர்த்தாங்க. பட்டேல்ஜி இது வெறும் ஆரம்பம் தான் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு 2 வாரத்திலேயே அங்க தேவையான ஆட்கள் தேவையான பொருட்கள் அனுப்பி ரோட் ப்ராஜெக்ட்ஸ கம்ப்ளீட் பண்ணாரு. 8 மாசத்திலேயே ஜம்முக்கும் பத்தான்கோட்க்கும் நடுவுல ஆர்மி போயிட்டு வர மாதிரி ரோட்ஸ் போட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம பட்டேல்ஜி டெல்லிக்கும் ஸ்ரீநகருக்கும் பிளேன்ஸ் டைவர்ட் பண்ணி விட்டாரு. டெலிகிராப்ஸ் அண்ட் டெலிபோன் லைன்ஸ் போட்டாங்க பத்தான்கோட், அம்ரித்சர் அண்ட் ஜம்முக்கு நடுவுல. இன்னும் அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீரை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிட்டாரு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சோல்ஜர்ஸ் ராப்பகலா பனிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரை காப்பாத்துறாங்க. இது எல்லாமே சர்தார் வல்லபாய் பட்டேல்ஜியோட இந்தியாவோட ரீயூனிபிகேஷன் ஸ்டோரியில ஒரு பகுதி தான். இன்னும் பல சாகசங்களை அவர் பண்ணிருக்காரு. அதனாலதான் அவர் அயன்மேன் ஆஃப் இந்தியா. யோசிச்சு பாருங்க, அவர் மட்டும் பாடுபடலன்னா இந்தியா இப்ப எப்படி இருந்திருக்கும்? தனித்தனி ஸ்டேட்டா இல்லாம தனித்தனி கண்ட்ரியா இருந்திருக்கும். எல்லா ஸ்டேட்டும் செப்பரேட்டா மிலிட்டரி அண்ட் டிஃபென்ஸ்க்கு செலவு பண்ணிருக்கணும். சைனா மாதிரி பெரிய பிரச்சனைக்கு யோசிக்காம. அண்ட் இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்டா மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காவிரி பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இருக்காது. யுஎஸ் அண்ட் யூஎன் எல்லாம் வந்து மூக்க நுழைச்சிருப்பாங்க. இல்ல நான் இப்போ போயிட்டு வந்தேன் ஆல் இந்தியா ட்ரிப், அது அவ்வளவு ஈஸியா போயிட்டு வந்திருக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல்ஜி தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கமெண்ட்ஸ் பாக்ஸ் எப்பயுமே ஓபன்ல தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம அதுல சொல்லிட்டு போங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. சேர்ந்து முன்னேறுவோம். பாய்.